இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே பிள்ளைகள் நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கிருபைகளும் இரக்கங்களும் என்றும் மாறாதவைகளாக இருக்கிறது. பிள்ளைங்களோட முகம் மறைக்கிறது முன்னுக்கு வாங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஒரு தேவனுடைய வார்த்தையிலிருந்து மிக முக்கியமான ஆழமான சில காரியங்களை, சத்தியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நேற்றைய நாள் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி உலகமே கொண்டாடுகிற ஒரு நாள். ஜூலை 14 கொண்டாடுதோ இல்லையோ, பிப்ரவரி 14 கொண்டாடுகிறார்கள். ஆமே. ஜூலை 14 என்னது? ஜூலை 14 என்னுடைய ஜூலை 14 கொண்டாடப்படுகிறதோ இல்லையோ, பிப்ரவரி 14 உலகம் எங்கும் கொண்டாடப்படுகிறோம். வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம், இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறதை நான் இன்றைய நாளிலே காதலர் தினம், லவர்ஸ் டே என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகள் மத்தியிலே பேசுவதற்கு வாஞ்சிக்கின்றேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு காதலர் தினம். என்ன பேர்? காதலர் தினம், லவர்ஸ் டே. வருடத்துக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் காதலர் தினத்தை கொண்டாடுகிறது. இந்த காதலர் தினம் என்றால் என்ன? இந்த காதலர் தினத்தினுடைய பின்னணி என்ன? இது யார் கொண்டாட வேண்டிய நாள்? இதை யார் கொண்டாடுகிறார்கள்? இது எதற்காக கொண்டாடப்பட்டது? ஏன் இந்த காதலர் தினம் இந்த உலகத்திலே வந்தது? இப்படி சில கேள்விகள் தெரியாமலே நம்ம ரோஜா பூ கொடுக்கிறதும், சாக்லேட்ஸ் கொடுக்கிறதும், கிஃப்ட்ஸ் கொடுக்கிறதும் ஒன்றும் கிடைக்கலையா? இப்படி தலையாட்டது கிடைக்கலையா? அவர் சொல்லியிருக்காரு, நான் தான் அவங்களுக்கு கிஃப்ட். அப்படி ஒவ்வொரு நாளும் கிஃப்ட். சரி. ஸோ தேவ ஜனமே, இந்த காதலர் தினம் என்று உலகம் கொண்டாடுகிறது. லவ்ஸ் டே. ஒரு ஆண் ஒரு பெண் காதலர்களாக இருக்கின்ற காலகட்டத்திலே இதை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த காதலர் தினம் எப்பொழுது இந்த காதலர் தினமாக மாறினது என்றால், அது பின்னதாக பல நூற்றாண்டுகளுக்கு பின்பதாக நடந்த ஒரு விஷயம். இதனுடைய மைய பொருள், இதனுடைய கருத்து, இந்த காதலின் தினம் என்ற நாளிலே அன்புதான் மையம். அன்புதான் மையம். ரோம பேரரசனுடைய நாட்களிலே 3ஆவது நூற்றாண்டிலே ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின் 269 73 ஆண்டு கால பகுதியிலே வேலண்டைன் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான். இந்த வேலண்டைன் என்ற மனிதர் யார் என்றால், இவர் ஒரு தேவ ஊழியர். யார் இவர்? இவர் ஒரு தேவ ஊழியர். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாமல் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுகிறார்கள். இவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. தேவனுடைய அன்பை இந்த உலகத்திற்கு பறைசாற்றின ஒரு தேவ மனிதன். பேச கொஞ்சம் குறையுமா? இந்த தேவ மனிதன் ஏன் இந்த வேலண்டைன் டே என்றது உலகத்திற்கு வந்தது என்றால், நான் பார்க்கும் பொழுது இந்த ரோம பேரரசிலே ஒரு நம்பிக்கை இருந்தது. எம்பரஸ் காலியோஸ் என்ற ஒரு மனிதர், அவருடைய பேர் சரியாக கிளௌடியஸ் என்று சொல்லுவாங்க. எம்பரர் கிளௌடியஸ் II என்று சொல்லப்படுகிற ஒருவர். அவருடைய ஆட்சி காலத்துல இந்த யுத்தம் செய்வதற்கு வாலிபர்களை அதிகமாக இவருடைய யுத்தத்துல சேர்த்துக் கொண்டார், ராணுவ படையில். இவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது என்றால், திருமணம் ஆகாத வாலிபர்கள் யுத்தத்துல வல்லமையா செயல்படுவாங்க. திருமணமானவர்கள், அவர்கள் குடும்பம், மனைவி, பிள்ளை அப்படி என்ற சூழ்நிலைகள், யோசனைகள் வந்து இந்த யுத்தத்துல சிறந்து செயல்பட மாட்டார்கள் என்று சொல்லி இவர்களை திருமணமாக்காதவர்களாக தன்னுடைய படையிலே சேர்த்து கொண்டு வந்தான். இந்த காலகட்டத்தில் தான் இந்த வேலண்டைன் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதன், ஒரு ஊழியக்காரன். இன்றைக்கு இருக்கிற பாஸ்டர் என்றோ பிஷப் என்றோ அந்த நாட்கள்ல அவர்களுக்கு பறை சூட்டப்படாவிட்டாலும், பேர் அவர்களுக்கு பட்டம் அளிக்கப்படாவிட்டாலும், ஒரு தேவ ஊழியர். இவர் திருமணங்கள் நடத்தி சமைக்கிறவர்,
தேவ அன்பை சொல்லுகிறவர், சுவிசேஷம் அறிவிக்கிறவர். இவர் ஆண்டவருடைய ஒரு மனிதர், ஆண்டவருடைய ஒரு வேலைக்காரர், நம்மை போல. இவர் என்ன செய்தார் என்றால், இந்த வாலிபர்களுக்கு அரசாங்க இந்த கிளவுடியஸ் என்று சொல்லப்படுகிறதான பேரரசருக்கு தெரியாம அநேக பேருக்கு திருமணம் செய்து வைத்தார். குடும்ப ஆலோசனைகள் கொடுத்தார். திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை, இரண்டு மனங்கள் இணைகின்ற அந்த அன்பை குறித்து அவர்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்து, இந்த அரசருக்கு எதிர்த்து தேவ வசனத்துக்கு ஏற்றபடி இவருடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி திருமணங்களை செய்து வைத்தார். ஆகவே என்ன நடந்திருக்கிறது என்றால், இந்த திருமண காலகட்டங்களை இதை செய்து வைத்ததின் நிமித்தமாக இந்த ரோம பேரரசர், இந்த கிளவுடியஸ், எம்பரர் கிளவுடியஸ் II என்று சொல்லப்படுகிறவர், இவரை பிடித்து சிறையிலே அடைத்தார். எங்க அடைத்தாரு? சிறையில் அடைத்தார். சிறையில் அடைத்த பொழுது அங்கும் இவர் தேவனுடைய அன்பை சொல்லிக் கொண்டு வந்த பொழுது, சிறை காவலாளியுடைய ஒரு மகள் கண் தெரியாத குருடியாக இருந்தார். யாரு? சிறை காவலர் இருக்கிற, நம்ம அப்போஸ்தலர் 16 எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, சிறை காவலை காக்கிறவன் என்று. அந்த மாதிரி ஒரு காவலாளியினுடைய மகள் கண் தெரியாதவளாய் இருந்த பொழுது இவர் என்ன செய்திருக்கிறார், அந்த காவலாளியிடம் சொல்லி அவரை வர சொல்லி அவருக்கு ஜெபித்த பொழுது இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய மகிமைக்காக கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் சிறையிலும் அற்புதம் செய்தார் இந்த வேலண்டைன் என்ற தேவ மனிதனை கொண்டு. ஆகவே பிற்காலத்தில் ஒரு கதை வந்தது. இவர் அவளை காதலித்தார், அது நடக்கவில்லை. ஆகவே அவரை அந்த மரண தண்டனையில அவர் எழுதின கடிதத்தை வைத்து இவர்கள் நாளை கொண்டாடுகிறார்கள் என்ற ஒரு கதை இருக்கிறது. ஆனால் அது தவறு, அது தவறான கதை. இவர் அவளை காதலிக்கவில்லை, இவர் அவளை திருமணத்துக்கு எதிர்பார்க்கவும் இல்லை. தேவனுடைய அன்பை சொன்னார். பிற்காலத்திலே அவருடைய அந்த மரண தண்டனை நிறைவேறின நாள் தான் பிப்ரவரி 14ஆம் தேதி. அந்த 14ஆம் தேதியிலே அவர் ஒரு கடிதம் எழுதினதாகவும் அதிலே யுவர் லவ்விங் வேலண்டைன் என்று சொல்லி அவர் கையெழுத்து வைத்து அந்த கடிதத்தை அவளுக்கு அனுப்பினதாகவும் தான் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கடிதம் இதுவரைக்கும் கிடைக்கப் பெறவில்லை. அப்படி அது கிடைத்திருந்தாலும் அதிலே தேவனுடைய அன்பையும் இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பையும் ஆண்டவருடைய வருகையும் சுவிசேஷத்தின் ஆழத்தையும் தான் இந்த மனிதன் எழுதியிருப்பாரே தவிர வேறொரு காரியம் எழுதியிருக்க மாட்டார். இது பிற்பதாக 4வது நூற்றாண்டு காலத்திலே ஒரு போப் மூலமாக இவருடைய அந்த மரணத்தின் நாளை இவரை செயின்ட் வேலண்டைன் என்று சொல்லி மாற்றினார்கள். பரிசுத்த வேலண்டைன். வேலண்டைன் என்பது அவருடைய பெயர். பரிசுத்த, எனக்கு கத்தோலிக்க மார்க்கத்தில் ஒருவர் மரித்ததுக்கு அப்புறம் அந்த ஊழியர்களுக்கு செயின்ட் பட்டம் கொடுப்பார்கள், பரிசுத்தர் என்று. அதனாலதான் பரிசுத்த பாப்பரசர், பரிசுத்த என்னென்னவோ பேர் இவங்களுக்கெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா. அவர்கள் அப்பர் பாப்பரப்பர் என்னென்னவோ இருக்கிற மாதிரி இவருக்கும் பேரை வைத்தார்கள். அந்த நாட்களிலே பின்பதாக ஒவ்வொரு ஆண்டுகள் கடந்து வந்த பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு சில அந்த இன்னொரு கதை இருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதம் 13 15 வரைக்கும் பெகன், அதாவது அந்நிய புரட்சாதிகளுடைய அந்த விக்கிரக ஆராதனை இருந்தது. ஆனால் இந்த கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் அவன் உலகம் முழுவதையும் பிடித்து கிறிஸ்தவர்களாக மாற்றின பொழுது இவர்களுக்கு திருமணம், இவர்களுக்கு ஒரு பண்டிகை இல்லை. நமக்கு என்ன இல்லை? நமக்கு ஒரு பண்டிகை இல்லை. ஆகவே சில நாட்களை பண்டிகையாக மாற்றினான். அந்த நாளிலே, இந்த பிப்ரவரி 14 இவர் செத்த நாளை அவர்களுக்கு பண்டிகையாக அதை வைத்தான் என்ற ஒரு கதை இருக்கிறது. அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட கதை கிடையாது. புரிகிறதா நான் சொல்றது? அப்ப இந்த வேலண்டைன் பின்பதாக ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் ஜெஃப்ரி என்று சொல்லப்பட்ட ஜெஃப்ரி சவுசர் என்று சொல்லி ஒரு மனிதர், அவர் என்ன செய்திருக்கிறார்? கவிதைகள் எழுதினார். இந்த வேலண்டைனை மையமாய் வைத்து காதல் கவிதைகள், நேச கவிதைகள், அன்பு கவிதைகள் எழுதினதுனால அதுக்கப்புறம் அது கார்டு அச்சிடப்பட்டது. பின்பு இதெல்லாம் மாறி மாறி இன்னைக்கு கிஃப்டுக்காகவும், இது அமெரிக்காவில், யூகேல, ஐரோப்பா நாடுகளில், இலங்கை, இந்திய நாடுகளிலே வியாபாரத்துக்காக வேலண்டைன் டே கொண்டாடப்படுகிறது. ஆனால் வேலண்டைன்ஸ் டே என்பது ஒரு பரிசுத்த ஊழியக்காரனுடைய தியாகத்தின் நாளை நினைவு கொள்ள வேண்டும்.
அதுதான் உண்மை. அவர் அன்பாக இருப்பார். சரி, இந்த நாளையொட்டி நம்முடைய வேதத்தின் அடிப்படையிலே நம்முடைய தேவனுடைய அன்பை நாம் பார்க்க போகிறோம். உலகத்திலே அன்புக்கென்று ஒரு நாள் குறிக்கப்பட்டு அந்த நாளை கொண்டாடுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் அன்புக்கு நாள் குறித்திருக்கிறாரா? இந்த அன்பு ஒரு காதலன் காதலியினுடைய கதை பைபிள்ல வந்திருக்கா? நிறைய பேர் உன்னத பாட்டுக்கு போவாங்க, நான் உன்னத பாட்டுக்கு போகல. இன்னொரு தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருந்து நம்முடைய ஆண்டவராகிய காதலனையும் அவருடைய ஜனங்களாகிய எங்களை காதலியாக மையமாய் வைத்து எப்படி ஆண்டவருடைய நேசம் ஒரு கணவன் மனைவியினுடைய உறவுக்கு ஒப்பிட்டு அந்த அன்பை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கின்றேன். தேவஜனமே, இந்த வசனங்களுக்கு அதற்குள்ளே போவதற்கு முதலாக நம்முடைய தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனுடைய அன்பு வருடத்திலே ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற அன்பு கிடையாது. நம்முடைய தேவனுடைய அன்பு ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் மேல் இருக்கிறோம். வாசிக்கலாம். யோவானுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? யோவானுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 12லிருந்து கொஞ்சம் வேகமா போகும். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இருதயத்தின் விருப்பம். இதுதான் ஆண்டவராகிய இயேசுவினுடைய இந்த பூமியினுடைய வருகையினுடைய நோக்கம். ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோடு கூட தன்னுடைய அளவற்ற அன்பினாலே இணைக்கின்ற ஒரு கிருபையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்ததான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வந்தார். அது எப்படி சொல்லுகிறார் என்றால், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஆனா இயேசு இங்க சொல்லுகிறதனுடைய ஆழம் என்ன? அவர் எப்பொழுது நம்மேல் அன்பாய் இருந்தார், எந்த சூழ்நிலையிலே அவர் நம்மோடு அன்பாக இருந்தார், நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமை எப்படி இருந்த பொழுது இயேசு நம்மை நேசித்தார் என்பதுதான் முக்கியம். ரோமருடைய புத்தகம், இந்த யோவான கை வைக்க மறுபடியும் வரும் 5வது அதிகாரம் 1லிருந்து கொஞ்சம் வேகமா வாசிங்க. ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 1ல இருந்து நம்ம வாசிக்க போறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டு தேவ மகிமையை அடைய வேண்டும் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தொடர்ந்து. அது மாத்திரமல்ல, உபத்திரவமும் பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் அன்றியும் நாம் பலனற்றவர்களாய். நல்ல கவனிக்கணும். 5வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அது உண்மை. இப்ப 6வது வசனம் சொல்லுகிறது, இந்த 1-5 நான் விளக்க நேரம் இல்லை, இந்த 6 மட்டும் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. மறுபடியும் வாசிங்க. அன்றியும் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையும் உள்ளடக்கி பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கிறார். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருந்தபோது குறித்த காலத்திலே கிறிஸ்து புக் ஆஃப் எக்ஸுக்கு அப்புறம் ரோமன் யாரு யோவான் புக்ஸ் எக்ஸ் இருக்குல்ல அப்போஸ்தலர்கள், அதுக்கு அடுத்து 6 புக் இந்த ஓகே சரி வாசிங்கம்மா. குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். யாருக்காக மரித்தார்?
அப்ப மரணம் என்பது என்ன? அவர் நம்மேல் வைத்த அன்புக்கு அவரை ஒப்பு கொடுத்த ஒரு காரியத்தை பேசுகிறோம். நாம் அக்கிரமக்காரராய் இருக்கும் பொழுது, நாம் துரோகிகளாய் இருக்கும் பொழுது, தேவனுக்கு விரோதியாய் இருக்கும் பொழுது, தேவன் வேண்டாம் என்று சொன்ன பொழுது, இயேசுவனுடைய நாமத்தை கேட்டாலே அலட்சியம் பண்ணின பொழுது, ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்த்து நின்ற பொழுது, எல்லா அசுத்தங்களையும் நாம செய்த பொழுது, தேவாதி தேவன் மனிதனாய் பூமியிலே வந்து மரித்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவேதான் யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 15:12 நான் உங்கள் அன்பா இருந்தது போல நீங்களும் என்ன செய்யுங்க, ஒருவரோடு ஒருவர் அன்பா இருங்க. அப்ப நான் எப்ப அன்பா இருந்தேன்? நீ எனக்கு சத்துருவா இருக்கும் பொழுது உன்னை நான் நேசித்தேன். நீ எனக்கு துரோகியா இருந்த பொழுது நான் உன்னை நேசித்தேன். நீ என்னை விட்டு தூரம் போன பொழுது நான் உன்னை நேசித்தேன். நான் உன்னை தேடி வந்த பொழுதெல்லாம் நீ என்னை வெறுத்த இல்லையா, அப்ப நான் உன்னை நேசித்தேன். யோவான் 1வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் அவருடையவைகளில் வந்தார், அவருடையவர்களோ அவருக்கு சொந்தமானதிலே அவர் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மை தேடி வந்த பொழுதெல்லாம் நாம் அவரை துரோகியாக நாம் பார்த்திருக்கிறோம், அவரை வெறுத்திருக்கோம். நாம் 10 வருடம் இயேசுவை வெறுத்தவன், 10 வருடம் அல்லேலூயா கூட்டம் என்று திட்டினவன், 10 வருடம் ஆண்டவரை விட்டு நான் ஓடி ஓடி போனவன். ஆனால் என்னை அவர் நேசித்தார், என்னை அவர் தேடி வந்தார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ரகசிய பாவங்கள், எவ்வளவு அசுத்தங்கள், எவ்வளவு நம்முடைய மாமிச இச்சையில நம்ம இருக்கிறோம். நம்ம போன கையில எடுத்தால் எவ்வளவு அசுத்தம் நமக்கு வருது கண்ணுக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து சீரழிந்து கெட்டு போய் கடந்த பொழுது இயேசு நமக்காக மரித்தார். இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்தினார். எதற்காக தெரியுமா? நீ அக்கிரமக்காரனா மரிக்க கூடாது மகனே, நீ அக்கிரமக்காரியாக மரிக்க கூடாது மகளே, நீ என்னுடைய பிள்ளை என்ற உரிமையிலே நீ மரிக்க வேண்டும் பூமியிலே. என்னுடைய பிள்ளை, என்னுடைய நேசம், என்னுடைய அன்பை நீ அனுபவித்து வாழ்ந்து இந்த பூமியிலே உன்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இயேசு வந்தார். அப்ப இயேசுவினுடைய அன்பு இவ்வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால சொல்லுகிறார், நீங்களும் அவ்வண்ணமே துரோகிகளையும் நேசியுங்கள், எதிரிகளை நேசியுங்கள், சத்துருவை நேசியுங்கள், உங்களுக்கு விரோதமாக ஒருவர் இருக்கும் பொழுதும் அவரை நேசியுங்கள். வீட்டிலே கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில, இன்றைக்கு இருக்கிற சகோதரங்களுடைய வாழ்க்கையில, பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லது புள்ள செய்து நான் நேசிக்கிறேன் என்றால் அது நேசம் இல்லை. என் மனைவி எல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாள், நான் அவளை நேசிக்கிறேன் என்றால் அது நேசம் இல்லை. என் கணவன் எனக்கு ஏற்ற மாதிரி என் இருதய விருப்பத்துக்கு மாறாக ஒன்றும் நடக்கிறதில்லை, அவர் எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறார், ஆகவே நான் அவரை நேசிக்கிறேன் என்றால் இது எல்லா மனிதனிடத்திலும் இருக்கிறார். எல்லாம் அப்படி இருக்கான், உலகம் அப்படிதான் இருக்கு. என்ன அவர் நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன். ஆனா லவ்ஸ் டே கொண்டாடுகிற நாள்ல, இந்த வருஷம் இந்த 14ஆம் தேதி நேற்றைய நாள்ல எத்தனை பேர் எங்கெங்க சாப்பாட்டுக்கு ஒன்னா போனவங்க அடுத்த வருஷம் அதே ஜோடி மறுபடி இருக்குமாங்கிறது இந்த உலகத்துல சந்தேகம். Am I right? ஆனா யாரை கூட்டிக்கிட்டு போனாலும் தெரியாது, உண்மைதானே? சோ இந்த உலகத்தின் அன்பு, இந்த உலகத்தின் சிநேகம், உலகத்தின் நேசம், உலகத்தின் வழிகாட்டுதல் மாறிக்கொண்டே இருக்கும் ஐயா. இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் மாறாது. அவர் சொல்லுகிறார், நீ நேசி, எப்படி? நான் உன்னை நேசிச்சது மாதிரி நேசி. உன்னுடைய அன்பு அங்கதான் இருக்கு. இது வருஷத்துக்கு ஒருக்கா இல்ல. இயேசு நம்மை வருடத்துக்கு ஒருக்கா நேசிக்கவில்லை. காதலர் தினம் வருடத்துக்கு ஒருக்காக அல்ல, தினந்தோறும் காதலர் தினமே. காதலருடைய நாட்கள் என்று சொல்லி, காதல் என்றால் என்ன? அது லவ் என்ற உடனே நம்ம தமிழ்ல இது 2 பேரை மாத்திரம் அல்ல, கணவன் மனைவியினுடைய உறவின் அன்பின் ஐக்கியம் காதல். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவாடுகிற அந்த அன்பு, அந்த நேசம், தேவ அன்பு எல்லாம் அந்த காதல் என்ற அன்புக்குள்ளே உள்ளடக்கப்படுகிறது. 13வது வசனத்தை வாசிப்போம். 15 யோவான்ல,
ஒருவன் தன் சிநேகிதனுக்காக இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் நேசிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு 13வது வசனத்துல, ஒருவன், ஜான் சாப்டர் 15 verse 13, இப்ப சொல்றாரு, ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும். அப்ப இயேசு சொல்றாரு, உனக்காக நான் சிலுவையிலே மரித்த அன்பை விட பெரிய அன்பு உலகத்தில் இல்லை. எப்ப நான் உனக்காக மரிச்சேன்? நீ அக்கிரமக்காரனா இருக்கும் பொழுதுதான் நான் மரித்தேன். உன்னை நான் நேசிக்கிறபடினால நான் மரித்தேன். நீ நல்லவன் என்பதற்காக அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்காக ஒருத்தரும் மரிக்க துணிய மாட்டான். நல்லவனுக்காக சில வேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே தேவன் நமக்காக மரித்தபடியினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு என்னதென்று விளங்க பண்ணியிருக்கிறார். So this is the love that Lord Jesus Christ expecting in our life, in our family, in our church. That relationship need to grow by the power of God with unconditional love. நிபந்தனையற்ற அன்போடு நம்முடைய அன்பு பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். குடும்பம் என்பது வருடத்துக்கு ஒருவர் காதலர் தினம் அல்ல, தினந்தோறும் நேசிக்கின்ற குடும்பமாக ஒவ்வொரு நொடிபொழுதும் இயேசு அப்படிதான் நம்மை நேசித்தார். நல்ல கவனிங்க, 1 யோவானுடைய புத்தகம் 4வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 யோவான் 4வது அதிகாரம், 1 John chapter 4. அது சைலப்ப கடைசிக்கு முதல்ல, ரெவலேஷனுக்கு முன்னுக்கு யூதா, அதுக்கு பின்னாலே யாரும் இருக்கும் பாருங்க. 1 யோவான், சரியா? வாசிங்க, 7வது வசனத்திலிருந்து வாசிங்களே. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். என்ன செய்யலாம்? வேலண்டைன்ஸ் டே பிப்ரவரி 14ஆம் தேதி ஒருவர்ல ஒருவர் அன்பு. ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும். நம்மளோட யாருக்காச்சும் நேற்று வேலண்டைன்ஸ் டே என்ன வாங்கி கொடுத்தீங்க? அவர் என்ன வாங்கி தந்தாரு? வேலைத்தலங்கள்ல நாளைக்கு நீங்க போனீங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க, உங்க ஹஸ்பண்ட் என்ன வாங்கி தந்தாரு, உங்க லவ்வர் என்ன வாங்கி தந்தாரு, உங்க ஃப்ரெண்ட் என்ன வாங்கி கொடுத்தாரு, எங்க போனீங்க, என்ன சாப்பிட்டீங்க. இதுதான் இந்த உலகம் வருடத்துக்கு ஒரு முறை பார்க்கிறது. ஆனா கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள். ஏனெனில், திருப்பி வாசிங்க, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க, ஒருவரில் ஒருவர் அன்பாய் எப்படி இருக்கணுமா? That is the lowest day, each and every single day, each and every single second நாம் அன்பாய் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. எப்படி அன்பா இருக்கட்டும்? வாசிங்கம்மா. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. யாரால உண்டாயிருக்கிறது அன்பு? தேவனாய் உண்டாயிருக்கிறது. 1 John chapter 4 verse 7 onwards. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு உள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். அன்பு இல்லைன்னா நாம் தேவனை அறியவில்லை. நம்மகிட்ட அன்பு செலுத்த முடியலன்னா, இன்னொருவரை நேசிக்க முடியலன்னா, இன்னொரு மேலே நம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் தேவனை அறியவில்லை. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தேவனுடைய அன்பு என்பது வருடத்துக்கு ஒரு முறை வெளிப்படுத்தப்படுகிற அன்பல்ல. நாம ஒரு நாளைக்கு எத்தனை தரம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது நமக்கு பதில் கொடுக்கிற அன்பு நம் தேவனுடைய அன்பு. உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்னார். That is the love. ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையை செய்ய மாட்டார். That is the love. அன்பின் நிமித்தம் தேவன் செய்கிறார். அன்பினால்தான் ஆண்டவர் இதை செய்கிறார். தொடர்ந்து வாசிங்கம்மா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாட்டி யார் அறியல? No, if you don't have love,
you don't know about your God. That's what Bible says. அவனுக்கு தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அன்பு கிடையாது. அன்பு என்பது கடையில வாங்குகிறது அல்ல. சாக்லேட்ஸையும் பூவையும் கொடுத்து அன்பா இருக்கிறேன்னு சொல்லுவதனால அன்பு அல்ல. அன்பு என்பது நம்ம ஒருவரை நேசித்தால் அவருடைய துக்கத்தை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். ஒருவரை நாம் நேசித்தால் அவர்களுடைய கஷ்டங்களை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். ஒருவர் மேல் அன்பு செலுத்தினால் அவருடைய அந்த பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அவர்களுக்கு உதவியாக இருப்பதுதான் அன்பின் அடையாளம். சில மனைவிமாருக்கு சில கணவன்மார் சொல்லலாம், உன்னை நேசிக்கிறேன்மா. சில மனைவிமார் சில கணவன்மாருக்கு சொல்லலாம், நேசிக்கிறேன். சில சிப்ளிங்ஸ் அப்படி சொல்லலாம், சில நண்பர்கள் சொல்லலாம், சபை பிள்ளைகள் சொல்லலாம். அங்கே என்ன நேசிக்கிறேன் என்ற வார்த்தையில் சொல்லுவது என்பதல்ல, நேசிக்கிறேன் என்று சொல்லுவது இன்னொருவருக்கு நாம் உறுதுணையாக, துணையாக, உதவியாக, அவர்களுடைய கஷ்டத்திலே நாம் அவர்களோடு நிற்பதுதான் ஐயா அன்பு. விளங்குகிறதா நான் சொல்லுகிறேன். நம்முடைய சூழ்நிலையை மாற்றி அமைத்ததுதான் தேவனுடைய அன்பு. துரோகியா இருக்கும் பொழுது, பாவியா இருக்கும் பொழுது, நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்த பொழுது தேவன் நம்மேல் அன்பு வைத்து அந்த தேவாதி தேவனுடைய மக்கா பரிசுத்த அந்த மகிமைக்கு நேராக எங்களுடைய கைகளை ஏறெடுக்க, எங்களுடைய கண்களை அவரை நோக்கி பார்க்க மாற்றினாரே, அதுதான் ஐயா அன்பு. That is the love. ஆண்டவர் சொல்லுகிற இந்த நிறைய காரியங்கள் இங்க இருக்குது. நீங்க வீட்டுல இதை வாசிங்க. எல்லாவற்றையும் பேச எனக்கு நேரம் பத்தாது. மிக முக்கியமான ஒரு காரியத்தை காண்பித்து தர விரும்புகிறேன். தேவனுடைய அன்பு மாறாதது. தேவனுடைய அன்பு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருபோதும் தன்னுடைய அன்பிலிருந்து நம்மை வேறு பிரிக்கிறவர் அல்ல. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையிலே காதலர் தினத்தை கொண்டாடுவதற்கு, காதலர் தினத்திலே நாம் வந்து நடப்பதற்கு, அனுதினம் காலையில் எழுந்தவுடனே அந்த காதலனை தேவ பிள்ளைகளாகிய நாம் காதலியாக அவரை நோக்கி பார்க்கிறோம் தினந்தோறும். அதுதான் மகிமை. ஓசியாவின் புத்தகம் தானியேலுக்கு அடுத்தது. தானியேல்னா டக்குன்னு உங்களுக்கு தெரியும். யோசியா, நெக்ஸ்ட் டு டேனியல். ஓசியாவின் புத்தகம் 1வது அதிகாரத்துல எல்லா வசனத்தையும் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. இதை குறிச்ச ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்து அருமையா இருக்கும். ஆனா காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். 1வது அதிகாரத்தை நான் மேலோட்டமா சொல்றேன். 2வது அதிகாரத்துல சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். சரியா? நல்ல கவனிங்க. என்ன பாருங்க, பைபிளை புரட்டுறது எல்லாம் வச்சுட்டு நல்லா கவனிங்க. நான் சொல்றேன் மிக முக்கியமான காரியம். அப்பதான் நமக்கு லவ்வர்ஸ் டேனுடைய பெருமதி தெரியும், யார் நம்முடைய லவ்வர் என்று தெரியும், அந்த லவ்வரை நம்ம எப்படி லவ் பண்ணணும்னு தெரியும், அந்த லவ்ல எப்படி நிலைச்சிருக்கணும்னு தெரியும், அந்த லவ் எப்படி நம்முடைய வாழ்க்கையில பெருகணும் என்று தெரியும், அந்த பெருகுகிற லவ் எப்படி மற்றவர்களுடைய வாழ்க்கையில கொண்டு போக வேண்டும் என்று தெரியும். கவனி. இந்த ஓசியா chapter 1, I'm just going to explain, we are not going to read because we don't have time for that. Okay? தேவச்சனமே, இந்த ஓசியாவினுடைய புத்தகத்தில் இந்த ஓசியா என்ற தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சோரம் போன ஒரு ஸ்திரியை பார்த்து நீ போய் கல்யாணம் கட்டு. சோரமார்க்கமான பிள்ளைகள் வரும், அந்த பிள்ளைகளுக்கு பெயர்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த சோரமார்க்கமாக போற ஸ்திரீ என்று சொன்னால் ஒரு விதத்திலே அவள் விபச்சாரி என்று சொல்லலாம், கைவிடப்பட்டவள் என்று சொல்லலாம், ஒதுக்கப்பட்டவள் என்று சொல்லலாம், புறக்கணிக்கப்பட்டவள் என்று சொல்லலாம், கழிக்கப்பட்டவள், ஜனத்திலே அங்கீகரிக்கப்படாத ஒருத்தல், அவமானப்படுத்தப்பட்டவள், அதாவது அவருடைய வாழ்க்கை முறை சரியில்லாத ஒருத்தர். சரியா? விளங்குதான் நான் சொல்லுகிறது. அதாவது ஒரு அசுத்தமான வாழ்க்கை. சமாரியா ஸ்திரியை வலிச்ச மாதிரி இந்த சோர ஸ்திரீனா அதுதான் அர்த்தம். விளங்குதானே? விளங்கலாட்டி அப்புறம் மெசேஜ் பிரயோஜனம் இல்லை. கவனிங்க. அப்ப அப்படி போனவளை நீ என்ன செய், போய் திருமணம் செய்யன்னு சொல்லுகிறார். திருமணம் செய்த உடனே 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இஸ்ரவேல் என்று சொல்லி ஒன்றும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நீங்க வரும் பொழுது இன்னொரு லோருஹாமா, இது தமிழ்ல லோருகாமா என்று இருக்கு. ஆனா இதனுடைய சரியான உச்சரிப்பு லோருஹாமா. ஹாமா என்பது காமா இல்ல, ஹாமா, லோருகாமா. 3வது நீங்க பாத்தீங்கன்னா லோகம்மி தமிழ்ல இருக்கு, அதனுடைய சரியான உச்சரிப்பு லோகம்மி. ஹா
வடஹாவருலியா லோகம்மி. இந்த மூன்றுக்கும் பல அர்த்தங்கள். அதாவது இந்த நீங்க பாத்தீங்கன்னா 1வது அதிகாரம் 4வது வசனத்துல இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று தேவன் விதைப்பார், 2வது தேவன் சிதறடிப்பார். விளங்குதான் நான் சொல்றது. முதல் பிள்ளைக்கு பேர் என்னது? இஸ்ரவேல். அதனுடைய மீனிங், ஏன்னா இஸ்ரவேல் என்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, அந்த பள்ளத்தாக்குல ஒரு யுத்தம் நடந்ததற்கான சாட்சிகள் வேதத்தில் இருக்கிறது. ஆனா இங்க இஸ்ரவேல் என்பதற்கு 2 அர்த்தம். ஒன்று தேவன் விதைப்பார் என்றும் சொல்லலாம், சிதறடிப்பார் என்றும் வருகிறது. இந்த லோர்ஹமா என்று சொல்லப்பட்ட 6வது வசனத்தில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு என்ன பேரு? அதனுடைய அர்த்தம் நோ மர்சி, கிருபை கிடையாது, இரக்கம் கிடையாது. என்னது? இரக்கமே இல்லை. 9வது வசனத்துல லோகம்மி என்று வருகிறது. அந்த லோகம்மை என்பதற்கு இவர்கள் என்னுடைய மக்கள் அல்ல, என்னுடைய ஜனங்கள் அல்ல என்ற அர்த்தத்துல 3 பேரை தேவன் கொடுக்கிறார். ஏன் இதை கொடுக்கிறார்? நல்ல கவனிக்க. ஏன் இவர்கள் என் ஜனம் அல்லங்கிறாரு, தேவன் சிதறடிப்பாருங்கிறாரு, இவர்களுக்கு கிருபை இரக்கம் இல்லை என்று ஆண்டவர் 3 கோபமான காரியத்தை பேசுகிறார். ஏன் பேசுகிறார்? ஏன் இந்த சோரை ஸ்திரியை ஆண்டவர் திருமணம் செய்ய சொன்னார்? காரணம், சோரை ஸ்திரீ என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது ஆவிக்குரிய அர்த்தத்தில். இவருடைய வாழ்க்கை விபச்சாரம் என்பது இஸ்ரவேல் மக்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளும் பில்லி சூனியங்களுக்குள்ளும் அசுத்தங்களுக்குள்ளும் குறி சொல்லுதலுக்குள்ளும் தேவனை விட்டு பாகால்கள் அண்டையிலே போனதையும் குறிக்கின்ற வாழ்க்கைதான் ஆவிக்குரிய அர்த்தத்திலே விபச்சார வாழ்க்கை என்று வந்திருக்கிறது. விளங்குதா? வேதத்தில் அநேக இடங்கள் வரும். கட்டைகளிடத்துல விபச்சாரம் பண்றாங்க, மரங்களுக்கு கீழே விபச்சாரம் செய்ய. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, பிசிக்கலி ஒரு ஆணும் பெண்ணும் செய்கிற தவற பேசல, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை விட்டு தூரம் போய் அசுத்தமானவைகளை விக்கிரக ஆராதனைகளை பின்பற்றி போகின்ற ஒரு பொல்லாத அருவருப்பை வேதத்திலே ஆண்டவர் விபச்சாரம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த விபச்சாரி என்ற இந்த இவளை திருமணம் செய்ய கொண்டதற்கு காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் விபச்சாரிகளாய் இருந்தாலும் தேவன் தீர்க்கதரிசியினுடைய அடையாளப்படுத்துகிறார், நான் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக நீ ஒரு பரிசுத்தவான், ஒரு நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், ஒரு தீர்க்கதரிசி, குற்றமற்றவன். அப்படி இருந்தும் நீ இவளை திருமணம் பண்ணு. காரணம், ஒதுக்கப்பட்டிருந்தாலும், விபச்சாரத்தில் இருந்தாலும், அசுத்தத்தில் இருந்தாலும் என்னுடைய அன்பு அவளுக்கு ஒருபோதும் இல்லாமல் போகவில்லை. அவளை நான் நேசிக்கின்றேன், அந்த ஜனத்தை நேசிக்கின்றேன். அவள் என்னை விட்டு தூரம் போனாலும் அவளை நான் கைவிடவில்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்கு நீ அவளை திருமணம் செய்ய சொல்லுகிறார். அதுல 3 பிள்ளைகளுக்கும் தேவன் சிதறடிப்பார் என்ற கோபம், இவர்களுக்கு கிருபை இல்லை என்ற கோபம், இவர்களுக்கு இனிமேல் தேவனுடைய ஜனம் என்ற பேரே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிற அர்த்தங்களை கொடுக்கிறார். தேவனுடைய கோபத்தை அங்கே பார்க்கிறார். 2வது அதிகாரத்திலே முற்றுமாக என்னுடைய தேவன் மாறுபடுகிறார். ஐயா, that is the love of God. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். 2வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வீட்டில் நீங்க வாசிங்க. 2ல இருந்து 13 வரைக்கும் இதனுடைய விளைவுகளை பேசுகிறார் ஆண்டவர். இந்த ஜனம் ஆண்டவரை விட்டு தூரம் போன உடனே அதனுடைய விளைவுகள் from verse 2 to 13 God speaking about the consequences because of that adultery life, because of they left God in their life. ஆண்டவரை விட்டு அவங்க தூரம் போனது நிமித்தம், மாயையை பின்பற்றினது நிமித்தம், தவறானவைகளை பின்பற்றினது நிமித்தம், மாமிசத்துக்கு முதலிடம் கொடுத்து பாகால்களை சேவித்ததின் நிமித்தமாக ஆண்டவர் அதனுடைய விளைவுகளை, கோபங்களை சொல்லுகிறார். ஆனா 14ல இருந்து 23 வரைக்கும் தேவன் தன்னுடைய டோனை மாற்றுகிறார். தன்னுடைய அன்பை மறுபடி எப்படி மாற்றுகிறார்? 14வது வசனத்துல இருந்து வாசிங்கம்மா. ஆயினும் இதோ நான் அவளுக்கு
நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளவு அப்ப 13ல பாத்தீங்கன்னா, அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவளை விசாரிப்பேன், ஏன்னா அவ்வளவு மோசம். ஆனா 14வது வசனத்துல தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், ஆயினும் என் கோபம் நொடி பொழுதுதான் ஐயா, இரக்கமோ 1000 தலைமுறை. That is the real lover. அதுதான் உண்மையான காதலன் நம்முடைய ஆண்டவர். இவள் தூரம் போனால், பிரிந்து போனால், ஒதுங்கி போனால், அசுத்தம் செய்தால் ஆண்டவருடைய அன்பை இழந்து விட்டார். பட் தேவன் அவளை கைவிடவில்லை. அந்த இஸ்ரவேலை கைவிடவில்லை, நம்மை கைவிடவில்லை. நாம் ஆண்டவரை விட்டு எத்தனையோ தூரம் போன நல்ல பிள்ளைங்க, கவனிங்க, எவ்வளவு டைம் நம்ம ஆண்டவரை விட்டு பின்னுக்கு போயிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம பாவம் செய்யவே இல்லையா? ஆண்டவரை நம்ம கோபப்படுத்தவே இல்லையா? அசுத்தமான காரியங்கள் நம்முடைய கண்கள்ல காணலையா? நம்ம பார்க்கலையா? துரோகம் செய்யலையா ஆண்டவருக்கு? நம்ம எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறோம். இல்ல நான் எல்லாத்திலையும் சரியா இருக்கிறேன் என்று சொன்னால் அவன் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாரும் வாலிப வயதை கடந்து வந்திருக்கோம். நான் 22 வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 22 வயதுல இருந்து நான் பரிசுத்தமா தான் இருந்தேன் இதுவரைக்கும் சொன்னேன்னா நான் தான் பொய்யே. நல்லா கவனிக்கணும். வாலிப வயசு, வாலிப பிரயாயம், நம்முடைய வாழ்க்கையில இச்சைகள் தோன்றும். வீதியில போகும் பொழுது இந்த நாடுகள் அசுத்தங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம போனை பார்க்கும் பொழுது பைபிளை தான் நீங்க போன்ல வாசிப்பீங்க. வருகிற அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அறகுறையா வரும். இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இந்த உலகம் கக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை மாசுபடுத்தும். பெரியவங்களுக்கு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உண்டு. அல்லது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கோபங்கள், நம்முடைய வாக்குவாதங்கள், நம்முடைய சண்டைகள், நம்முடைய பேச்சுக்கள் ஆண்டவரை நாம் வேதனைப்படுத்தி இருக்கிறோம். அந்த வேதனைப்படுத்தின காரியம் ஆண்டவர் நம்மை விட்டிருந்தார்னா, இவன் இந்த ரட்சிக்கப்பட்ட பின்பு இவர் ஒழுங்கு கிடையாதுன்னு கையை விரிச்சிருந்தார்னா இன்னைக்கு நம்ம நிலைமை எங்க? யோசிச்சு பாருங்க, நம்ம எங்க இருப்போம்? நானெல்லாம் 100 தடவை செத்து இருக்கணும் அப்படின்னா அதை விட மேலனே சொல்லலாம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம பாவமே செய்யல ஒருவரும் சொல்ல முடியாது. இயேசு ஒருவர் தான் பரிசுத்தர். மனிதன் அத்தனை பேரும் விழுந்திருக்கிறான் வேதத்திலே. அடுத்த முறை புதுசு போடுங்க. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு தேவச்சனமே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த 13வது வசனத்துல, ஆயினும் நீ தூரம் போனல, என்னை விட்டுட்டு ஓடுனல, ஆனாலும் ஆயினும் நான் அவளுக்கு நயம் காட்டி, அவளுக்கு என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள், காதலியை குறிக்கிறது, மனைவியை குறிக்கிறது. கணவனாகிய தேவன் நயம் காட்டி என்றால் அவளுக்காக தன்னை ஏதாவது விதத்திலே காண்பிக்கின்றார். அவளுடைய இழுக்கும்படியாக, தேவன் அண்டையிலே மறுபடியும் கொண்டு வரும்படியாக அவர் என்னென்னலாம் செய்ய முடியும் அதை செய்து காண்பிக்கிறார். அற்புதம் செய்யணுமா, அதிசயம் செய்யணுமா, வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படணுமா, உன்னுடைய சூழ்நிலை மாற்றப்படணுமா, வியாதி சுகமாக்கப்படணுமா, ஏதாவது ஒன்றை செய்து வா என்னட்ட, come to me, don't go away from me, come to me, come to close my heart. தேவன் அழைக்கிறார். That is the real love that God has. ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் அவளை வனாந்தரத்தில் அழைத்துக் கொண்டு போய், எந்த செழிப்பும் இல்லை, ஒரு வனாந்தரமான சூழ்நிலை, அங்க நான் அவளை அழைச்சிக்கிட்டு போய், ஏன் அழைச்சிட்டு போறான்னா நான் தனியா பேசணும் அவளோட, நான் அவளோடு கூட உறவாட வேண்டும், அவளோடு கூட என்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இங்க வந்து சொல்லுகிறது அவளுடைய பட்சமாய் பேசி என்றது இன்னொரு மொழிபெயர்ப்பு என்னவென்றால் அவளுடைய இருதயத்தோடே பேசியது. என்னுடைய அன்பை அவளுக்கு இருதயத்துக்கு புரிய வைக்க போகிறேன். வனாந்தரமான ஒரு இடத்துல, கஷ்டமான சூழ்நிலையில, நெருக்கமான சூழ்நிலையில நான் என்னுடைய அன்பை, அதான் வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறது, இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். Through the love of Jesus Christ is knocking the door.
If you open that door, our door, he will enter inside of our hearts. அதுதான் அவன் சொல்லுகிறான், நான் வந்து அவனோடு கூட இருப்பேன். அவன் நயன் காட்டுகிறான், இருதயத்தோடு பேசுகிறான். நீ தூரமா இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லையா, நீ தூரமாய் வாழுகிறது எனக்கு விருப்பமில்லை மகளே, உன்னுடைய அன்புக்காக நான் ஏங்குகிறேன் தேவ பிள்ளையே. நீ என்னுடைய அன்பை புரிந்து கொள், என்னுடைய அன்பு என்ன என்பதை உன்னுடைய இருதயத்திலே அறிந்து கொள். நான் உன்னை நயன் காட்டி அழைக்கிறேன். கூப்பிடுகிறார், யாரை அனுப்பி கூப்பிடுகிறார், யாரை சொல்லி கூப்பிடுகிறார், உனக்கு நன்மை செய்து கூப்பிடுகிறார், தேவைகளை சந்தித்து கூப்பிடுகிறார். ஏதாவது விதத்திலே என் பிள்ளை மறுபடி வரமாட்டானா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார், அவ்விடத்திலிருந்து அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவார். That is the real blessing that God is going to give to you when you come to God. God is calling you again. Don't go far away from me. Come close to my heart. That's the real love of God. தேவன் சொன்னட்டவா, நீ ஏன் தூரம் போகிறாய், நீ ஏன் பாழானதை நம்பிக்கை இல்லாததை நீ நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனவர்களை கரம் நீட்டி ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, நலமல்லாத வழிகளிலே திரிகிறவர்களை நோக்கி நாள்தோறும் என் கரங்களை நீட்டினேன் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை அன்னைக்கு தன்னுடைய மனைவி என்ற ஸ்தானத்தில் அவர் அழைத்தது போல இன்னைக்கு சபை என்ற மனவாட்டியாகிய மனைவியை கர்த்தர் இப்படிதான் அழைத்துக் கொண்டிருக்கிறார். That means he is calling you to his feet each and every day. ஒவ்வொரு நாளும் தேவ பாதத்துக்கு வா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேதத்தில் இருக்கிற ஜீவனை உன் வாழ்க்கையிலே நீ உட்கொள்ளு, என்னண்டை வா. அவர் என்னை அறைக்குள் அழைத்து சென்றார், என் மேல் படர்ந்தது நேசம் என்கின்ற ஒரு கொடி. சூலைமித்தி சொல்லும் பொழுது அங்கே அழகாக நம்ம பார்க்கிறோம், Song of Solomon நாம் பார்க்கும் பொழுது என் மேல் படர்ந்தது அவருடைய நேசம். அன்பு தெய்வ ஜனமே, நான் நேத்தன்ட்ட இங்கே வந்து சொன்னேன், இந்த பாடுகளை பாடி நான் ஆண்டவரை அந்த நாட்களை துதித்து அந்த ஆராதிக்கும் பொழுது ஒரு அன்பு மூடும் பாருங்க ஐயா. You cannot explain that love. சொல்லவே முடியாது, அப்படியே ஊரும். சில நேரங்கள்ல ஒவ்வொரு வாரமும் நான் அதை அனுபவிப்பேன். சும்மா கழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், சும்மா இருப்பேன், உட்கார்ந்து இருப்பேன். ஆனால் அவருடைய ஒரு அன்பு என்னை மூடிக்கொண்டு இருக்கிறதை அனுபவிக்கின்ற கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். You need to feel that love in your life. அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில நிறைய. அதுதான் ஐயா காதலர் தினம். Every day வேலண்டைன்ஸ் டே என்ற காதலர் தினம் வருஷத்துக்கு ஒருக்க அவர் தான இயேசு இங்க தெளிவாக சொல்லுகிறார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாள். இந்த பாகாளி என்பதனுடைய அர்த்தம் பாகால் தெய்வத்தை குறிக்கிறது. பேல் அல்லது பாலா, இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க, பால் தெய்வம், அந்த கோட்ஸ் சொல்லுவாங்க. இதனுடைய இன்னொரு அர்த்தம் வந்து இந்த பால் என்று சொன்னால் லோட் அல்லது ஒரு லீடர்ஸ் அல்லது மாஸ்டரை குறிக்கிறது. அது தமிழ்ல சொல்ல போனீங்கன்னா எஜமானையும் தலைவனையும் ஆளுகை செய்கிறவர்களை குறிக்கிறது இந்த பாகால் என்றால். அப்ப ஏன் நீங்க ஆண்டவர் சொல்றாரு நீ பாகாலி என்று சொல்லாமல் அப்படின்னா, இந்த எஜமான் என்பவன் அதிகாரி என்பவன் இடத்துல பயம் இருக்கும். என்ன இருக்கும்? பயம் இருக்கும். நமக்கு ஒரு அதிகாரி கிட்ட போக பயத்துலதான் பேசுவோம்ல, அப்படித்தானே? ஒரு ஒரு எஜமான் கிட்ட பயம் இருக்கும். கையை கட்டிக்கிட்டு என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொன்னாரு, வயல்ல இருந்து ஒரு வேலை செஞ்சுட்டு வருவானா, எஜமான் அவனை கூப்பிட்டு என்ன சொல்லுவானா, முதல்ல எனக்கு சாப்பாடை வச்சுட்டு போனதான் சொல்லுவோம். நீ போய் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தா எனக்கு சாப்பாடு வைன்னு சொல்ல மாட்டான். அவன் ஏன்னா அவனுக்கு அடிமை, அவனுக்கு வேலைக்காரன். அதனாலதான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இனி நான் உங்களை எப்படி கூப்பிட மாட்டேன், வேலைக்காரன்னு கூப்பிட மாட்டேன். எப்படி கூப்பிடுவேன்? சிநேகிதன் என்று கூப்பிடுவேன். That is the love. அன்பு அங்கதான் இருக்கு. இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம வேதத்துல புரிந்து கொள்ளும் பொழுது பாகாளி என்று அழைக்கப்பட எஜமானன்னா அவன்கிட்ட அதிகாரம் இருக்கும், அவன்கிட்ட என்ன இருக்கும்? பயம் இருக்கும். அவன் சொல்றதுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடுங்கிக்கிட்டு இருக்கணும்.
ஆனால் ஈசி என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? கணவன் என்ற அர்த்தம், ஹஸ்பண்ட் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? ஈசி என்றால். ஈசி என்று ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, கணவனிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். covenant, there's a covenant with husband and wife. ஒரு covenant இருக்கு. அந்த கணவன்ல மனைவிட்ட என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறா? ரெண்டு பேருக்குள்ள ஐக்கியம் இருக்கும், ரெண்டு பேருக்குள்ள உறவு இருக்கும், இரண்டு பேருக்குள்ள அன்பு இருக்கும், ரெண்டு பேருடைய புரிந்து கொள்ளுகிற தன்மை இருக்கும். ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இரவுல சண்டை போடுவாங்க, காலையில சேர்ந்து வருவார்கள். இதை நாங்கள் எத்தனையோ தரம் பார்த்திருக்கிறோம். நான் கொழும்புல இருக்கும் பொழுது ஒரு வீட்டுல, முன் வீட்டுல நாங்க பார்க்கும் பொழுது, காலையில ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க. ஒரு எம்பசண்ட வீட்டுல ரெண்டு பேரும் வேலை, கணவன் மனைவி. அவங்களுக்கு ரெண்டு மகன்மார் இருந்தாங்க. இவங்க என்ன செய்வாங்க, காலையில வேலைக்கு போவாங்க. ரெண்டு பேரும் நல்லா அழகா போவாங்க, நல்லா நீட்டா இருக்கும் உடுப்பெல்லாம். அன்றைக்கு வரும்பொழுது ரெண்டு பேரும் அப்படியே வேலை செஞ்சு சாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இப்ப எங்க வீட்டுக்கு முன் வீடு, அங்கெல்லாம் இப்ப எப்படி ஒரு சின்ன இந்த சின்ன ரோட் தானே, அதுக்கு முன்பக்கம் போய் சமைக்க எல்லாம் ரெடி ஆகணும்னு 6 மணி 5 மணி 6 மணி சாப்பிடும். 7 மணி 8 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் கேட்கும். 8 மணி 9 மணி ஆகணும்னு ஒரு தடியோட இருந்தால் தெரியும், மனுஷி அந்த ஊரெல்லாம் ஓடும். மனுஷி ஓடு இருந்தால் தடி எடுத்து அவ்வளவு சத்தம். என்னன்னா வேலைத்தரத்துல சந்தேகம். அங்க அவனோடையே சிரிச்ச, இவனோடையே சிரிச்ச, என்ன கதைச்ச, தட்டியோட ஓடும். திருப்பி ஒரு மாதிரி அதான் வந்தோட ஒரு நல்ல கிக் ஒன்று ஏறிடும் உள்ளுக்கு போட்டுட்டு தான் அந்த சண்டை. திருப்பி ஒரு மாதிரி மனுஷன் என்ன செய்ய, சமைச்சது சாப்பிட வழியில் ஒரு மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி அங்கங்க இருந்து ஒளிஞ்சி யாராவது ரெண்டு பேர் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா அதே மாதிரி சேர்ந்து போவாங்கய்யா. இது எப்படிதான் நடக்குதுன்னு நமக்கு தான் புரியல. பட் அடுத்த நாள் காலையில இந்த சேர்த்து வச்சவங்க குத்தம் சொன்னவங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. இவங்க கையை பிடிச்சிட்டு அழகா சிரிச்சு சிரிச்சு போவாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, நான் வருஷம் முழுக்க பார்த்துருக்கிறேன். நம்மளோட வாழ்க்கை நம்ம குடும்பங்கள்ல பார்த்துருக்கிறோம். தேவச்சனமே, கணவன் மனைவி உறவு என்பது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட உறவு. என்னதான் மனைவி கணவனுக்கு பேசினாலும், கணவன் மனைவிக்கு பேசினாலும் அந்த ஒரு மனசு வரும், என் மனைவி தானே, என் கணவன் தானே. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? தேவச்சனமே, இதை ஆண்டவர் சொல்லுகிறார். பாகாளின்னு நீ என்னை சொல்ல மாட்ட. என்ன சொல்ல மாட்ட? பாகாளி என்று நீ கூப்பிட மாட்ட. என்னை ஈசி என்று கூப்பிடுவாய். ஏனென்றால் என்னுடைய உறவு புனிதமானது. உனக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியம் புனிதமானது. உனக்கும் இருக்கிற நேசம் புனிதமானது. உனக்கும் எனக்கும் இருக்கிற அன்பு புனிதமானது. உனக்கும் எனக்கும் இருக்கிறதான அந்த வாழ்க்கையிலே இணைத்த இணைப்பு மேன்மையானது. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காதலர் தினம் கொண்டாடினதோ கொண்டாடலையோ அது 2வது 3வது பிரச்சனை. ஆண்டவருடைய அன்பு தினந்தோறும் அவரை நேசிக்கும்படி அழைக்கிறார். தினந்தோறும் அவர் மேல் அன்பு கூறும்படியாக அழைக்கிறார். தினந்தோறும் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக அழைக்கிறார். சொல்லுகிறார், நீ என்னை ஈசி என்றார். ஈசி, இங்கிலீஷ்ல ஈசி, EASY. இல்ல இல்ல, நான் சொல்றேன் இந்த ஈஸி என்று சொன்னா இலகு. இலகு உண்மைதான். கணவன் மனைவி ஐக்கியம் இலகுவானதுதான். அதை புரிந்து கொள்ளாம தான் லவ்வர்ஸ் டே கொண்டாடுறாங்க, திருப்பி டிவோர்ஸுக்கு போய் நிக்கிறாங்க. அதனாலதான் இந்த நாட்டுல என்னது, கல்யாணமே வேணா, நம்ம சாமோனா இருந்துருவோம், ஒரு கரைச்சலும் கிடையாது. கல்யாணம் கட்டினோன்னு பிரச்சனை. சோ இதெல்லாம் வேதத்தில் இடம் கிடையாது. There is no சாமோனன் in the Bible. Holy life is very important. You can enjoy your life, but in a holy way, not in a dirty way. ஒரு பெண்ணை விரும்புறது தவறு சரி என்று நான் யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை. ஆனால் திருமணத்திற்கு முன்பதாக பரிசுத்த விவாகம் வரைக்கும் உடல் ரீதியான சம்பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். So the world will accept that, but ஆண்டவர் அதை அனுமதிக்கிறதல்ல. நல்ல கவனமா இருக்கும். தேவச்சனமே. ஸோ பிள்ளைங்களை பார்க்கறது சந்தோஷம்.
ஸோ அதில் முழங்காலில் இருந்து என்னுடைய கண்கள் வெளியே பார்த்து கண்ணில் தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. பிள்ளைகளை காணலன்னு பார்த்தபோது சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அதான் யோசிச்சு அப்புறம் நான் அதுல இருந்து பார்க்கும் பொழுதுக்கு ஒரு காரா வாரதெல்லாம் அதுல இருந்து அப்படியே தெரிஞ்சு பார்த்தேன். இன்னும் காணலையே என்னுடைய கண்கள் கலங்கி பிள்ளைங்களை காணலன்னு யோசிக்கும் பொழுது திடீர்னு ஒரு மைண்ட் வந்துச்சு. மத்திய 7:12 ஞாபகத்துக்கு வந்துச்சு. பொல்லாதவனாகிய நானே பிள்ளைகளுக்காக இவ்வளவு நான் யோசிக்கிறேன் என்றால் பரம தேவன் ஐயா, அவருடைய அன்பு எவ்வளவு மேலானது. Because I love you, that's the reason my eyes were searching you. But the powerful God, the loving God, எவ்வளவு அதிகமாக தேடுவார்ல நான் யோசிச்சேன். ஸோ இன்னும் 2 பிள்ளைங்க இந்த இடத்துல வரணும், இடத்துக்கு வராமல் இன்னும் நிறைய பிள்ளைங்க வரணும். கர்த்தர் எல்லாரையும் நம்முடைய அன்புகளை நினைப்பாங்க. ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய அன்புனாலே சொல்லுகிறார். என்னை ஈஸியதால, இங்கிலீஷ்ல ஈஸியதா இருக்கு. அதனுடைய அர்த்தமே ஹஸ்பண்ட், கணவன். அப்ப கணவனோடு இருக்கிற நெருக்கம் தான் வேலண்டைன்ஸ் டேல தினந்தோறும் கொண்டாடப்பட வேண்டும். காதலர் தினம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. காதலர் தினம் கணவன் மனைவிக்கும் தேவனுக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை கணவன் மனைவியினுடைய உறவுக்கு ஏன் நிலைக்கிறார்? ஏன் இயேசுவினுடைய வருகையில வேதம் சொல்லுகிறது? வெளிப்படுத்தலுடைய புத்தகமே நம்ம செக். வெளிப்படுத்தல நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய மனைவியாகிய மணவாட்டி அங்கு அலங்கரிக்கப்பட்டு அழகா உடுத்துவிக்கப்பட்டு ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறதை வெளிப்படுத்தல் பேசுகிறோம். மத்தேயுல அந்த சபை என்கின்ற மணவாட்டியையும் மணவாளனையும் இணைக்கின்ற திருமண பந்தத்தை பேசுகிறார். சோ ஆண்டவர் பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டேல காதலர் தினத்தை கொண்டாடுவதை இந்த உலகம் வைத்திருக்கிறதை கொண்டு தேவன் அன்பை பேசவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறது நிமித்தம் நானும் நீங்களும் அன்பாக தினந்தோறும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். பூவை கொடுத்து நாம் ஐ லவ் யூ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, என்ன பிரயோஜனம் இல்லை. அந்த நாள்ல பிசினஸ் பண்றவனுக்கு அது லாபம். But every single day when you wake up you have to say to your wife or husband, I love you my dear, I love you. Is that very hard to say? அந்த ஒரு வார்த்தை, நான் உன்னை நேசிக்கிறேன், உண்மையில அன்பா இருக்கிறேன், உன்னை நான் சொல்லி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறீர்கள். எப்ப இயேசு அன்பு கூர்ந்தார்? நாம் துரோகிகளாய் இருக்கும் பொழுது, நாம் சத்துருக்களாய் இருக்கும் பொழுது, நாம் ஆண்டவரை விட்டு தூரம் இருந்த பொழுது ஆண்டவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். மனைவி சில நேரம் கத்தி இருக்கலாம் ஐயா, கணவன் சில நேரம் நம்மளை திட்டி இருக்கலாம் ஐயா, ஆனா விடிய எழும்பும் பொழுது கோபத்தில் இருந்தாலும் சொல்லுங்க I love you. That word will change the life. Amen. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நேசித்தார் என்றால், இதற்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள். 19வது வசனத்துல, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். இந்த நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க இந்த புக் ஆஃப் சாங் ஆஃப் சோலமன் தான் நிறைய தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த அன்பு அந்த காதல் மொழியில எழுதப்பட்டதுன்னு சொல்லுவார்கள். ஆனா இந்த ஓசியாவினுடைய புத்தகம் அழகான ஒரு காதல் கதையை பேசுகிறார், அன்பை பேசுகிறார், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவர் பேசுகிறார். தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த உலகம் கொடுக்கிறதான அன்பு முக்கியம் இல்லையா. அதனாலதான் 1 யோவான் 2 15, 16, 17 வேதத்துல வாசிக்கும் பொழுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்ப யாரிடத்துல அன்பு கூறுங்க ஆண்டவர் சொல்றாரு?
அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்ததினாலே நாமும் அவரிடத்திலே அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அவரிடத்திலே நாம் அன்பு கூறுவது போல நாம் பிறனிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன் மனைவியினிடத்திலே அன்பு கூறு என்று சொல்லுகிறார். உன் கணவனிடத்திலே அன்பு கூறு என்று சொல்லுகிறார். உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறு என்று சொல்லுகிறார். உன்னுடைய சகோதரர்களிடத்திலே அன்பு கூறு என்று சொல்லுகிறார். உன்னுடைய சபையில் இருக்கிற ஊழியர்களை அன்பு கூறு என்று சொல்லுகிறார். விசுவாசிகளை அன்பு கூறு என்று சொல்லுகிறார். ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். That is the Valentine's Day. இதை குறித்து இன்னொரு சுருக்கமா இன்னொரு காரியத்தை காண்பித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 13வது அதிகாரம், 1 Corinthians chapter 13, 13வது அதிகாரத்திலிருந்து நாம் 1லிருந்து சில நிறைய காரியங்கள் வருகிறது. 4லிருந்து வாசிப்போம். verse 4 onwards அன்பு நீடிய சாந்தமும். அன்பு எப்படியாப்பட்டதா? 1 Corinthians chapter 13 எடுத்துட்டீங்களா பிள்ளைங்க? நியூ டெஸ்டமென்ட் அம்மா after Romans, yeah, after Romans 1 Corinthians chapter 13 verse 4 எல்லாம் நீங்க தமிழ்ல வாசிக்கிறோம். ஆங்கிலத்துல டச்சுல பிள்ளைங்க வடிவா பாருங்க, வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும். அன்பு எப்படிப்பட்டதா? இங்கிலீஷ்ல எப்படியம்மா இருக்கு? 13:4. Love is patient. 13:4. Charity suffereth long and is kind. Charity endureth. ஐடியா இருக்கு. என்ன டிரான்ஸ்லேஷன் இதுல எப்படி இருக்கு அப்படிங்கற? Love is patient and kind. Love does not envy or boast. சரி, தமிழ்ல பாருங்க. அன்பு எப்படி இருக்கா? நீடிய சாந்தம். தயவும். நம்ம குடும்பத்துல இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம் கணவனாக அவரை நாம் பார்க்கும் பொழுது அவர் மனைவிக்கான காரியங்களை அவர் செய்கிறதற்கு சபைக்கு, பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு சில காலங்கள் மாறினாலும் ஆகினாலும் நாங்க என்ன செய்யணுமா? பொறுமையா காத்திருக்கணும். நீடிய சாந்தத்தோடு நாம் காத்திருக்கணும். ஏனென்றால் நம்முடைய தெய்வம் நமக்கு துரோகம் செய்ய மாட்டார். அவ குடும்பத்தில் இதேதான் சொல்லுகிறார். நாம் கோபப்பட்ட பொழுது நாம் வார்த்தைகள் அள்ளி வீசாதபடிக்கு, வார்த்தைகள் வாயில வர்றதெல்லாம் பேசாதபடிக்கு நீடிய சாந்தமா இருக்கணும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். சாந்த குணம், பேஷண்டா இருக்கணும். நல்ல கவனிக்கிற ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள ஒரு அந்த நல்ல உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது. தயவு என்பது இரக்கத்தில் இன்னொரு பங்கு. மற்றவர்களுக்கு செய்கின்றதான, மற்றவர்களை நேசிக்கிறதான, மற்றவர்களுக்கு உதவுகிறதான நல்ல இருதயத்தின் ஒரு பங்கு தயவு. தேவன் நம்மேல் வைத்த தயவுனாலே நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது நம்மேல் அன்பு கூர்ந்தார். நாம் தயவுள்ளவர்களாய் இருந்தால் வீட்டிலே கணவன், மனைவி, பிள்ளைகள், சகோதரங்கள், குடும்பம், சபையில இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், நாம் ஒருவருக்கொருவர் தயவாக இருப்போம் என்றால் குறைகள் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. தேவன் அதுதானே செய்தார் நம்முடைய வாழ்க்கையில. அந்த மெய்யான அன்பை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஒரு காதலன், ஒரு காதலியினுடைய உறவு பூவை கொடுக்கிறதுலையும் வருஷத்துக்கு ஒரு தரையும் பிப்ரவரி 14 மட்டும் கிடையாது, தினந்தோறும் அவரிடத்திலே நம்முடைய துதி என்ற மலர் போக வேண்டும், நம்முடைய அன்பு என்ற மலரை கொடுக்க வேண்டும், அவரை ஆராதிக்கின்ற அந்த ஜீவனை கொடுக்கணும், நம்முடைய சோத்திர பலி என்ற கிஃப்ட தெய்வத்துக்கு கொடுக்கணும். அதே போல் நம்முடைய சாந்தம், நம்முடைய தயவு, நம்முடைய பொறுமை, நம்முடைய அந்த குணங்கள் குடும்பத்திலும் வருமாயிருந்தால் குடும்பங்களும் அழகாயிருக்கும், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவும் அழகாயிருக்கும். சாண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ எனக்கு துரோகம் செஞ்ச, நான் உன்னை வெறுத்தேன், நான் உன்னை கைவிட்டேன், நீ வேணான்னு சொன்னேன் என்று சொன்னார். ஆனால் அது தற்காலிகமாக தான் இருந்தது, டெம்பரரியா தான் இருந்தது. ஓசியா 2:1 வாசிங்க. 2:1 மூடி வச்சுட்டீங்களா? உங்கள் சகோதரர்
சகோதரரை பார்த்து அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பிள்ளைகள் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஓசியா என்ற தீர்க்கதரிசி மூலமாக, உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்று தமிழக ருஹாமா என்றும் சொல்லுங்கள். முதல்ல லோ ஹம்மின்னு சொன்னாரு, லோருகாமான்னு சொன்னார். விளங்குதான் நான் சொல்றது, நல்ல கவனிங்க. லோருகாமா என்றால் என்ன அர்த்தம்? முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நோ மர்சி. அப்ப என்ன கிடையாது? இரக்கம் கிடையாது. லோருகாமா என்ற என்ன அர்த்தம்? இரக்கம் இல்லை, நோ மர்சி, இரக்கம் இல்லை. அடுத்து லோகம்மீனா என்ன அர்த்தம்? இவர்கள் என்னுடைய ஜனம் அல்ல, இவர்கள் என்னுடைய மக்கள் அல்ல. இப்ப இங்க என்ன சொல்றாரு? லோங்கிறத எடுத்துட்டார். ஹலோ, லோங்கிறத எடுத்துட்டு அம்மீன்னு சொல்றாரு. அடுத்த லோ எடுத்துட்டு ருஹாமான்னு சொல்லுகிறார். காரணம், அந்த லோருகாமான என்ன அர்த்தம்? இரக்கம் இல்லை. அந்த லோனுடைய அர்த்தம் நோ என்பது அல்லது இல்லாதது என்பது, இல்லை என்பதை குறிக்கிறது. இப்பொழுது அந்த மேல ருஹாமா என்று சொல்லும் பொழுது இவர்களுக்கு இரக்கம் உண்டு என்ற அர்த்தம் சொல்லப்படுகிறார். அம்மி என்று சொல்லுவது என்ன என்றால், இவர்கள் என்னுடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறார். 23வது கடைசி வசனம் வாசிங்க. அதுல 23, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். கோவத்துல சொன்னாரு, நம்முடைய பாவம் அப்படியே நிறைஞ்சிருந்த பொழுது கோவத்துல சொன்னார், உன்னை நான் தண்டிச்சிருவேன், உன்னை நான் அடிச்சிருவேன். யோனா தீர்க்கதரிசியில சொன்னாரு, அங்க அழிவு கொண்டு வர போறேன், போய் நினிவேக்கு சொல்லு. ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பின உடனே சொன்னாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கும் அதிகமான இந்த ஜனத்துக்காக என்னுடைய இருதயம் பரிதவிக்காதோ. தேவன் அன்பாக இருக்கிறார் ஐயா. அவர்தான் மெய்யான காதலன். யார் மெய்யான காதலன்? மெய்யான காதலன். மெய்யான காதலியாக நாம் அவருக்கு இருக்கணும். அந்த அன்பு பிப்ரவரி 14 மாத்திரமல்ல, தினம்தோறும் இருக்கணும். கணவன் மனைவிக்கு ஒரு வசனம் வாசிச்சுட்டு நாங்கள் ஜெபிப்போம். நீதிமொழிகளுடைய புத்தகம் 5வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி Proverbs chapter 5 17, 18, 19 வசனங்களை வாசிப்போமா? வாசிங்க. இன்னைக்கு சத்தங்கள் குறைச்சி உங்களோடு பேசுகிறேன். இது அன்பு, கனிவு, அன்பு, இரக்கம் வரணும். chapter 5 verse 17 வாசிங்கம்மா. அவைகள் அந்நியருக்கும் 18 வாசிங்கம்மா. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன்னுடைய ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்து. எப்படி ராஜனா? இன்னைக்கு இளமத ராஜனா ரொம்ப யோசிக்காது. ராஜனா பாக்குறாரு, இளம் வயதுன்னு தானே இருக்குது. எல்லாருக்கும் நம்ம இப்ப இருக்கிறதுல பார்த்தா இளம் வயதுல இருக்கிறது நம்ம கெவினும் ரக்ஷனாவும் தான். அதனால மற்றவர்களுக்கு இது பொருந்தாது என்பது அல்ல. 99 வயசுல ஆபிரகாமும் 90 வயசுல சாராலும் எப்படி இருந்தாங்க? இளமையா தான் இருந்தாங்க. புனித பாக்குது பாரையா, நான் இளமையா தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கவனிங்க. அன்பு தேவச்சனமே, அந்த வசனத்தை வாசிங்க அம்மா. எப்படி இருக்கு இங்கிலீஷ்ல? நீங்க வாசிங்க கவி. பிரெஞ்சில் இருக்கு, நல்லா வாசிங்க. பிரெஞ்சு கேட்கட்டும். அது என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுது? இது வந்து நீங்க பிளஸ்ஸா இருக்கு, பிளஸ்ஸிங், கடவுள் உங்களை பிளஸ் பண்ணுங்க. ஓகே, எத்தனையாவது வசனம்? 5. ஓகே, உங்களோட மனைவிய ஹாப்பியா வச்சிருங்க. ஓகே, ஹாப்பியா வச்சிருங்கன்னு வரல, நேசிங்கன்னு வரல, லவ் பண்ணுங்கன்னு வரல.
ஹாப்பியா சரி, அவன் பிரெஞ்சுக்காரங்களுக்கு அப்படி சரி சரியா, அவன் எப்படி இருந்தா சரி, நேசம் தேவையில்லை. நேசம் இல்லாம ஹாப்பியா இருக்கலாம் தெரியுமா? நேசம் இல்லாம ஹாப்பியா இருக்கலாம இருக்கலாம். முழுசுறீங்க. நேசம் இல்லாம ஹாப்பியா இருக்கலாம், நடிச்சுக்கிட்டே ஹாப்பியா இருக்கலாம். சரியா, அதுக்கு நேசம் தேவையில்லை. நடிக்கலாம், நடித்து கொண்டு லவ் பண்ற மாதிரி காண்பித்து கொண்டு பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு ஹாப்பியா இருக்கலாம். உள்ளுக்கு கரும் முருன்னு இருக்கும், ஆனா என்ன செய்யறது, வாயை திறந்தா பிரச்சனைட்டு அமைதியா இருக்கலாம். சரி, நேசிக்கணும். உன்னுடைய இள வயதின் மனைவியை நீ எப்படி இருக்கட்டா? எப்படி அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கமா? நேசிக்கிற வார்த்தை. உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. உன்னுடைய இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண், அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடுமாய் இருக்கிறார். பாருங்க பக்கத்துல உங்க மனைவி மாறு எப்படி இருக்காங்கன்னு. மனைவி தான் கணவனை பாக்குது, கணவன் பார்க்கவா தெரியல. அவளே நேசிக்கப்படத்தக்கவள், அவளே நேசிக்கப்படத்தக்கவள். ஐயா, இது வருஷத்துல ஒரு கால் ஐயா, தினந்தோறும் நேசிக்க, தினந்தோறும் நேசிக்க. இன்னைக்கு உதய காலில் பார்த்து நான் சொன்னேன், முகம் அழகா இருக்கம்மா அப்படின்னு. நீங்க சொன்னீங்களா? ஏன் நம்ம ஒரு குடும்பம் ஐயா, ஒன் ஃபேமிலி. சுதே விச்சாரமே, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனா எல்லா பகுதியையும் நான் உங்க வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் இந்த பகுதியை பேச முடியாததற்கு நான் திருமணம் ஆகாதவன் அல்ல. எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கு அந்த தகுதியை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனா சபையில வைத்திருக்கிறது நிமித்தம் எல்லா பகுதியையும் உங்க வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு கிருபையை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். சோ உங்களுடைய நேசம் அப்படி இருக்கணும், உங்களுடைய அன்பு அப்படி இருக்கணும். குறைய பார்க்காதீங்க, நிறைவை பாருங்க. குறைகள் இல்லாத மனிதனே கிடையாது. கணவன் மனைவி 2 பேர் சண்டை பிடிக்கும் பொழுது அதை நாங்க மனசுல வச்சிருந்தோம்னா வாழ்க்கையில மறுபடியும் நாங்க சேர மாட்டோம். எத்தனை தடவை டிவோர்ஸ் ஆகிருக்கிறோம் நமக்கு, உண்மையா இல்லையா? என்னம்மா உண்மைதானே? எத்தனையோ தடவை. ஏன்னா நம்ம சண்டையை பிடிக்காத மாதிரி நம்ம படம் காட்டக்கூடாது, நம்ம ஊழியம் செய்கிறோம் என்பதற்காக. பி ரியல் இன் அவர் லைஃப். அது வெரி இம்பார்ட்டன்ட். சகோதரங்கள் ஒருத்தர் சண்டை பிடிக்காமே இருந்திருக்கிறீங்களா? சபை பிள்ளைங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்ததே கிடையாதா? It's all in our life. But all through these troubles, these difficulties, we have to love each other like Amen. Jesus loved us. Hallelujah. அவர் நம்மை நேசித்தது போல நாம் ஒருத்தர் நேசிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இள வயதின் மனைவி உனக்கு அழகானவள் ஐயா. உன்னுடைய நேசம் அவள் மேலதான் இருக்கணும், உன்னுடைய அன்பு அவள் மேலதான் இருக்கணும். அவள் இப்ப வயது தாண்டி வந்திருந்தால் என்ன, நமக்கு வயது கடந்திருந்தாலும் நமக்கு தேவன் கொடுத்த நேசம், அந்த அன்பு வருஷத்துல ஒரு கார் பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டேல கொடுக்கிற பூல் அல்ல, தினந்தோறும் நாம் சிரிக்கின்ற ஒரு புன்னகையில் இருக்கிறது. தினந்தோறும் நாம் கொடுக்கின்ற ஒரு அன்பு வார்த்தையில் இருக்கிறது. தினந்தோறும் நாம் தேவனை நேசிக்கும் பொழுது மனைவியையும் கணவனையும் பிள்ளைகளையும் சகோதரங்களையும் சபை பிள்ளைகளையும் நாம் நேசிக்கின்ற நல்ல இருதயம் நமக்கு இருக்க வேண்டாம். இதைத்தான் ஐயா வேலண்டைன்ஸ் டே என்று சொல்ல முடியும். இதைத்தான் உண்மையான காதலர் தினம் என்று சொல்ல முடியும். இதை தேவன் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இன்றிலிருந்து அன்பு தேவ பிள்ளைகளே, பிப்ரவரி 14 வரைக்கும் ஐ லவ் யூ சொல்லுவதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. டெய்லி சொல்லுங்க ஐ லவ் யூ. இவன் கண்ட இடத்துலலாம் ஐ லவ் யூ சொல்லுவான், கண்ட இடம்லாம் ரோட்ல நின்று முத்தம் கொடுப்பான், கண்ட இடத்துல எல்லாம் கட்டி பிடிச்சிக்குவான். ஒரு மாசத்துல பார்த்தா அங்க பிரிச்சு விட்டுக்கிட்டு இன்னொன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஐயா லவ். இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் சோகத்திலும் வியாதியிலும் ஆரோக்கியத்திலும் நாம் கைப்பிடித்த அந்த உடன்படிக்கை, அந்த கவனன் பண்ணின அந்த வாழ்க்கை முடிவு பரியந்தம் லவர்ஸ் டேயாகவே இருக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். குறையில்லாத மனிதர்கள் பூமியில் இல்லை. குறைகளின் மத்தியில் தேவன் நம்மை நேசித்தது போல, நம்முடைய காதலன் நம்மை நேசித்தது போல, நாம் அந்த காதலனை நேசிக்கிறது போல, நம்முடைய மனைவியை காதலியாகி அவளை நேசிக்கிறது, பிள்ளைகளாகிய நம்முடைய அன்புக்குரியவர்களை நேசிப்பது, சகோதரர்கள் சபை பிள்ளைகள், நம் ஒருவர் ஊழியர்கள் பிள்ளைகள் என்ற அந்த உறவு
பலப்படுத்தப்படுமாயிருந்தால் கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகத்தில் மகிமையாய் வெளிப்படும். Each and every day show the love of God in your family, in your friend's life, in your siblings' life. தேவனுடைய அன்பு பரிபூரணமாய் விளங்கட்டு. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 13 நான் நினைக்கிறேன் 10-11 வாசிக்கும் பொழுது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது அற்று போகும். நிறைவான அன்பு இருந்தா அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியத்தை நாடாது, தற்பொழிவை நாடாது, தீங்கு செய்யாது, சினமடையாது. That is love. தேவப்பிள்ளையே, வேலண்டைன்ஸ் டே எது மெய்யான காதலர் தினம்? மெய்யான காதலர் தினம் உலகத்திற்கு, வியாபாரத்திற்கு ஐயா, நமக்கு உண்மையான கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு. துரோகிகளை நேசியுங்கள், சத்துருக்களை நேசியுங்கள். எப்பயோ ஒன்று செஞ்சுட்டாங்க மனசுல வச்சுட்டு கசப்போட இருக்கக்கூடாது. நேசிக்கிறோம் என்பது வேறு, ஐக்கியம் கொள்வது என்பது வேறு. பகை இல்லாது இருக்கிறது என்பது வேறு, ஒட்டி உறவாடுவது என்பது வேறு. சில கிறிஸ்தவர்களுக்கு இது புரியாம சரியான விதத்தில் இதை நடத்த முடியாம பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பு மேலானது. இந்த ஓசியாவினுடைய புத்தகத்தில் நீங்க நல்லா 3வது அதிகாரம் நல்லா நீங்க போனா ரொம்ப ரகசியங்கள் இருக்கு. ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் மனைவியாகி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த மக்களை அவர்களுடைய கோபத்துல தண்டிச்சாலும் எப்படி அந்த மனைவி அவர் நேசிக்கிறாருங்கிறத புரிஞ்சிட்டோம்னா நம்ம குடும்பம் நடத்துறது ஈஸி, நம்ம வாழ்க்கை ஈஸி. இது கணவனுக்கும் இருக்கணும், மனைவிக்கும் இருக்கணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். அன்பு தெய்வ பிள்ளை, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். குறைகளை பார்க்காதீங்க. அப்படி சொன்னா, இப்படி சொன்னா, இப்படி கத்துனா, அப்படி பேசுனா விட்டு போடுவோம். அவர் இப்படி கத்துவார், இப்படி பேசுவார், அதை சொல்லுவார், சொல்றதுக்கே விட்டு போடுவோம். கிறிஸ்து மையமாய் இருக்கட்டும் குடும்பத்திலே. கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வீட்டை நிலநிடட்டும். கிறிஸ்துவின் மகிமை நம்மை சுற்றி இருக்கட்டும். தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையை அனலாக்கட்டும். தேவ அன்பு குடும்பத்திலே மகிமையாய் வெளிப்படும். அன்புதான். அன்பு இருந்தா பொறுமை இருக்கும், சாந்தம் இருக்கும், நீதிய தயவு இருக்கும். அந்த அன்பு மேலானது. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி, மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே எப்படி வந்தது என்று நாங்கள் இப்பொழுது பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவருடைய அன்பு மேலானது. ஆமென். ஆயத்தமா? சரி, எல்லாருமாய் பாடுறவங்க பாடுவோம். இந்த பாட்டு பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தேன். சரி. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக